வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 2-11ஆம் தேதி புதன் 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்கான முயற்சிகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எல்லா விஷயமும் சிறப்பாக அமையும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11லிருந்து உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள். அது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உங்களுக்கும் சின்னதாக மனஸ்தாபம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நில புலன்கள் சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தையால் தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் இருந்தாலும் தாயாரோட உடலும் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்கள். திடீர் விபரீத ராஜகம் போது பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6-7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. கணவன் மனைவிக்கு நடுவில் பேசும்போது அவங்க குடும்பத்தை பற்றி இழுத்து பேசாமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை இருக்காது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சலை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்த பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்களில் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக சூரிய தசை சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றியில் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக சந்திர தசாபத்தினா சந்திரன் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் கொடுக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சிம்ம லக்னமாக செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் 4 மற்றும் 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு தந்தை சார்ந்த விஷயம் ரொம்ப அற்புதமாகும். அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்ம லக்னமாக ராகு தசாபதி ராகு 7ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக குரு தசாபதி குரு 5-8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜகங்கள் வராதுன்ற காசு வர்றது திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி குவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக சனி தசாபதி சனி 6-7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான வேலை செய்கிற இடங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி 2-11ஆம் புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி இருந்தாலும் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, அமைதியை நோக்கி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க புலம்புறது இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக அமைதியாக ஒரு மெடிடேஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் 11ல் இருக்கும்போது வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் துறை வண்டி வாகனம் வாங்க விற்க இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக தூங்கி எந்திரிக்கிறது 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம் நம்ம பாடிக்கும் அந்த ஜாகிரபிக் சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சூரியன் அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியோ ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களே பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவர் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷமாச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.